இயற்கையை காப்போம். மலையும் மரமும் உரையாடுதல். மலையே, நீ எத்தனை காலமாய் அசையாம இருக்கிறாய்? பூமியின் உண்மையான அடையாளம் நான். நீயும் என்னை போலதானே ஒரே இடத்தில் நின்று கொண்டு பல தலைமுறைகளை தாண்டியும் பயன் கொடுக்கிறாய். நாம் நிலையான புகழோடு இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா? இந்த நிலம்தான். ஆம், ஆழ்வார், அதாவது தன்னை தோண்டுபவரையும் தாங்கி நிற்கும் நிலமல்லவா இது. வாழ்க நிலம், வாழ்க நிலம். மரமும் செடியும் பேசுகின்றன. மரமண்ணா, மரமண்ணா, நீங்கள் இவ்வளவு உயரமாக இருக்கீர்களே, அது எப்படி உங்களால் முடிந்தது? என் குட்டி தங்கை செடியே, நாம் வளர்வதற்கு எது துணையாக இருக்கிறது தெரியுமா? தெரியும் அண்ணா, அழகாக ஓடி வருகிறதே அந்த ஆற்று வெள்ளம் தானே காரணம். ஆம், நீர் இல்லாமல் உலகில் யாரால் இருக்க முடியும்? மலர்கள் பேசுகின்றன. தோழிகளே, கண்களை விரிங்கள், மலருவோம், மனம் பார்ப்போம். மாலை வேளையில் மல்லிகையும் காலை வேளையில் தாமரையும் மலர்கிறது. மலர்களை ஆகிய நாம் காகித மலர்கள் அல்ல. ஆம், மனம் வீசி நாம் பிறந்த பயன்களை அடைகின்றோம் அல்லவா? வாசனை நம்மிடம் இருந்தாலும் அதை மற்றவரிடம் பரப்பி வண்டுகளை அழைக்க துணையாக இருப்பது தென்றல் அல்லவா? அப்பப்பா, இந்த காற்று இல்லாமல் யாரால் வாழ முடியும்? ஆஹா, தென்றல் வருகிறது, இதமான தென்றல் வருகிறது. அதிகாலை பொழுது வந்துவிட்டது. சூரியன் வந்தால் பனியெல்லாம் போய்விடும். அது எப்படி? சூரியன் தான் நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருகிறது. நிலம், நீர், காற்று, சூரிய வெளிச்சம் எல்லாம் கடவுள்தான் தந்தார். இந்த சூரிய ஒளியாலும் வெப்பத்தாலும் இந்த செடி கொடிகள் நமக்கு பூக்களையும் பழங்களையும் தருகின்றன. இந்த பூமியில் உள்ள அத்தனை உயிர்களும் வாழ்வதற்கு நிலம், நீர், காற்று, நெருப்போடு ஆகாயமும் துணையாக இருக்கிறது. இந்த ஐம்பூதங்களும் இறைவன் நமக்கு அளித்த பரிசு. அவற்றை அனுபவித்து வாழ்வதே சிறப்பு. அழிப்பது தவறு. காப்போம், காப்போம், மண் வளம் காப்போம். மண் வளம் காக்க மரங்களை வளர்ப்போம். மரங்களை வளர்த்து மழை நீர் பெறுவோம். மழை நீர் சேர்க்க மரங்களோடு வாழ்வோம். காப்போம், காப்போம், இயற்கை காப்போம். இயற்கை காப்பது நம் கடமை.